வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சுவையான ரவா இட்லி பண்ணலாம். அதுக்கு 1.25 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் கொஞ்சம் சுட்டதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த 1.25 கப்புக்கு விட்டால் அது கரெக்டான அளவு. இட்லி நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பாக்கியை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மீடியம்லேயே வச்சு கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமாக அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும். கருப்பாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் அப்படியே வறுப்படாமல் இருக்கக்கூடாது. இப்போ அதை அந்த மாதிரி வறுக்கிறதுக்கு மீடியமில் வச்சு வறுத்தா நல்ல கோல்டன் கலர். ஏன்னா இது இட்லிலையும் மேலே நல்லா தெரியும். அப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் அது வறுப்பட்டதும் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சு வச்சுருக்கேன். இந்த முந்திரியும் போடணும். இப்போ முந்திரி போடச்சே ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் முந்திரியும் போட்டு வறுக்கணும். முந்திரியும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்க வேண்டாம், லேசாக பிங்கிஷாக வறுத்தா போதும். அதனால் நிதானமாக அடுப்பை வச்சுட்டு அதை கேர்ஃபுல்லாக வறுத்தோன்னா அந்த இட்லியும் பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே மேலே தெரியும் இட்லியில். அதனால் அதை அந்த கலர் லேசாக மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். அந்த அளவுக்கு முந்திரி கலர் மாறினதுக்கு அப்புறமாக அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போடலாம். ரவையை போட்டுட்டு வறுக்கணும். இப்போ ரவையை நம்ம எந்த அளவுக்கு பதமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்லி வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இதையும் மீடியமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வறுக்கணும். வறுக்கச்சே நல்ல வாசனை வரும். கலரும் ஸ்லைட்டாக பிங்கிஷாக மாறும். அந்த பதம் இருந்தால் போகிறோம். அதுக்கு மேலேயும் வறுக்க வேண்டாம், அதுக்கு முன்னாலேயும் எடுக்க வேண்டாம். அதுதான் கரெக்டான பதம். அதனால் பதத்தை பார்த்து நல்லா பண்ணினா ஃபஸ்ட் டைம் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை பார்க்கலாம். பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சேனலுக்கு. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள். இப்போ இந்த ரவை நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா வறுப்படும். வறுப்பட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக பிங்கிஷ் கலராக அது வறுப்படைச்சேன். அது வறுப்பட்டதும் அதில் 1 டீஸ்பூன் நெய் விடணும். நெய் உங்களுக்கு வேண்டாம், யூஸ் பண்ண மாட்டிங்கனாக்கா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த நெய் விடுறதுனால, இந்த ஸ்டேஜில் நெய் விடுறதுனால நெய்யோட வாசனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இட்லியில் டேஸ்டியாக இருக்கும். அந்த கலரும் பார்த்தாக்கா இந்த ரவையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த நெய் விடுறதுனால. அதனால் அதை நல்லா விட்டு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம். ஏன்னா ரவை கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் அதை தயிரில் போடணும். இல்லைன்னா உப்புமா மாதிரி வெந்துட்டாக்கா புதுந்துட்டே இருக்கும், இட்லியாக நிற்கவே நிற்காது. அதனால் இப்போ அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தயிர் போடுறோம். 1/2 கப் தயிர் எடுத்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் உப்பு போடணும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு மேலே ஒரு 1.25 கப்பு, 1.25லேருந்து 1.5 வரைக்கும் விடலாம். ஆனால் 1.25 விட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 1.25 விட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். 1.25 கப்பு தண்ணி விட்டு நல்லா நீர்மோர் மாதிரி நல்லா கலந்து விடணும். அந்த தயிரோட கட்டியெல்லாம் கட்டியாக முதக்காத அளவுக்கு எல்லாம் நல்லா கலந்துட்டாக்க அந்த ரவா ஊறச்சே அது ரவையும் கட்டி இல்லாமல் நல்லா ஊறி இருக்கும். இப்போது ரவையும் ஆறி இருக்கும். அதை போட்டு கட்டிகள் இல்லாமல்
நல்லா கரைக்கணும். இப்போ பார்க்கச்சே இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஊற ஊற இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு கரெக்டான இட்லி குத்துற பதத்துக்கு அது தயாராக இருக்கும். ரவா வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி குத்துறதும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்போ இந்த தண்ணி இல்லை தனியாக தெரியறது, அந்த தண்ணியெல்லாம் இப்போ அப்சார்ப் ஆகணும். ஆகி அது ஊறணும். அது சாஃப்டாகும், வெந்திருக்காது, ஏன்னா ஆறிடுது. அதனால் அது ஊறி சாஃப்டாக நிற்கும். அப்போது அந்த இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு எடுத்து மூடி வைக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு சின்ன சைஸ் கேரட் அதை எடுத்து நல்லா ஃபைன் பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போடணும். ஏன்னா பச்சையாக போட்டால் இட்லிக்கு அந்த வெஜிடபிள்ஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால் லேஸாக ஃபுல்லாகவும் ரொம்ப சாஃப்டாக வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொதிக்கணும் தண்ணியில், அவ்வளோதான். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ பட்டாணி போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் தான் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். இதை விட ஜாஸ்தியாக வெந்துடக்கூடாது, ஏன்னா அப்புறமா அது ரொம்ப ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும். அதனால் பச்சையாக போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக 2 நிமிஷம் அது நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் அதை வடிய விட்டுறலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கலரும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இட்லியில் வேகச்சவும் டல் ஆகாமல் பிரைட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம், அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குச்சே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இது பச்சையாகவும் இல்லை வேகவும் இல்லை, 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுல இவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போது அதை ஆறட்டும் அந்த காயெல்லாமல், அதுக்குள்ளே சட்னியை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன், அதை மிக்சியில் போட்டிருக்கேன். நான் 4 முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி போட்டால் அந்த சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முந்திரி யூஸ் பண்ண மாட்டிங்கனாக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி போட்டிருக்கேன். நான் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 இலை கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சையாக போடுறதுனால அதுக்கு மேலே போட வேண்டாம். போட்டுட்டு நான் இந்த சட்னிக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை அதை அரைச்சிடலாம். அப்போது அந்த உடச்சக்கல்லாம் முழுசாக நின்று வேகாமல் மசியாமல் இல்லாமல் இருக்கும். அதனால் அதை இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த உடச்சக்கல்லாம் அரைச்சதுக்கப்புறமா போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அதை அரைச்சா சீக்கிரம் மசிஞ்சிடும். சட்னி இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்தா சட்னி ரெடி. இப்போது இந்த இட்லி உள்ள இந்த ரவா மாவு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும், மசிஞ்சிருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஊறி. அது அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு. அதில் இந்த காயெல்லாமல் ஆறி இருக்கும். இப்போ அதில் போட்டு கலந்தால் நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும் உடனே. இப்போ அந்த இட்லி தட்டில் நான் நெய் தடவிருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். நெய்யோ எண்ணெய் ஏதோ ஒன்று தடவணும். அதுக்கு நெய் தடவினா நல்லா வாசனையாக இருக்கும். அதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா இந்த ரவா இட்லி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவா இட்லியை பண்ணினாக்க ஹோட்டலில் போய் ரவா இட்லி வாங்கி சாப்பிடவே மனசு வராது. ஏன்னா நம்மளே வீட்டில் அதை வந்து ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த இட்லியை வந்து சட்னியோடையும் இந்த மிளகா பொடி எண்ணெயோடையும் சாப்பிடுச்சே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டின்னருக்கு கூட இதை நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இவ்வளோ டேஸ்டியாக நம்ம வந்து வீட்டிலேயே பண்ணி சாப்பிட முடியும் அப்படிங்குச்சே ஹோட்டலில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இது. அதனால் இந்த இட்லியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இதை பண்ணி சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. அது நீங்கள் அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.